வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவுக்கு எதிராக அதிரடி காட்டிய அரபு நாடுகள். இஸ்ரேலுக்கு மட்டும் வரி கிடையாது, ட்ரம்ப் வெளியிட்ட அறிவிப்பு. ட்ரம்ப் நெதன்யாகு சந்திப்பு திட்டத்தில் திடீர் மாற்றம். ஈராக் ஆயுதங்களை கைவிட ஈரான் ஆதரவு குழுக்கள் தயார். நிவாரணப் பொருட்களை ஏற்றி சென்ற வாகனம் மீது மியான்மர் ராணுவம் துப்பாக்கிச் சூடு. வரி விதிப்பால் அமெரிக்க திரைப்படங்களுக்கு சீனாவில் தடை. ஒன்டாரியோ வர்த்தகர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி. மோடியின் விஜயத்துக்கு பின்னர் கொழும்பில் நிலைநிறுத்தப்பட்ட இந்திய போர்க்கப்பல். IMF இலங்கை தூதுக்குழுவிற்கு புதிய தலைவர் நியமனம். காங்கோவில் கனமழை வெள்ளத்தினால் 33 பேர் பலி. 8 மாதங்கள் விண்வெளியில் ரஷ்ய அமெரிக்க வீரர்களுடன் புறப்பட்ட சோயிஸ் விண்கலம். தொடர்பான விரிவான செய்திகள். 4 அரபு நாடுகள் தங்களின் வான் எல்லையில் அமெரிக்க விமானங்கள் பறக்க அதிரடியாக தடை விதித்துள்ளது என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நீண்ட காலமாக மோதல் என்பது இருந்து வருகிறது. தற்போது அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றுள்ள நிலையில் இரு நாடுகளிடையான மோதல் என்பது இன்னும் வலுத்துள்ளது. ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதை அமெரிக்கா விரும்பாததுதான் இந்த மோதலுக்கான முக்கிய காரணமாக பயன்படுகிறது. இதனால் அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம் என்று அமெரிக்காவிடம் ஈரான் ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் விரும்புகிறார். ஆனால் நாளுக்கு நாள் அமெரிக்காவால் அதிகரித்து வரும் பதற்றத்தினால் ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதில் உறுதியாக உள்ளது. அத்தோடு அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது இல்லை என்று ஈரான் முடிவு செய்துள்ளது. மேலும் ஈரான் அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்ய வேண்டாம், இல்லாவிட்டால் இதுவரை இல்லாத அளவுக்கு ஈரான் மீது குண்டுகளை வீசுவோம் என்று டொனால்ட் ட்ரம்ப் பகிரங்கமாக அறிவித்துள்ளார். அத்தோடு ஈரானை தாக்கும் வகையில் மத்திய கிழக்கு பிராந்தியங்கள் உள்ள படைத்தளங்களில் அமெரிக்க வீரர்களையும் போர் விமானங்களையும் அமெரிக்கா குவிக்கிறது. இதற்கு பதிலடி தரும் வகையில் ஈரான் அமெரிக்க படைத்தளங்களை குறிவைத்து ஏவுகணைகளை தயாராக வைத்துள்ளது. இதன் காரணமாக விரைவில் அமெரிக்கா ஈரான் இடையே கடும் மோதல் என்பது வெடிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் 4 அரபு நாடுகள் தங்களின் வான் எல்லையில் அமெரிக்க விமானங்கள் பறக்க அதிரடியாக தடை விதித்துள்ளது. ஈரான் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டு அமெரிக்கா காய் நகர்த்தி வரும் நிலையில் அமெரிக்க விமானங்கள் ஈரான் எல்லையை ஒட்டிய தங்களின் வான்நிலையில் 2 நாட்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அரபு நாடுகளான சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், கத்தார், குவைத் உள்ளிட்ட நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்து இந்த தடையை விதித்துள்ளன. இது அமெரிக்காவுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளதுடன் ஈரான் மீது குண்டுகளை வீசுவோம் என்று அமெரிக்கா கூறிய நிலையில் தற்போது தற்காலிகமாக 2 நாட்கள் மட்டும் இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. வரும் நாட்களில் இந்த தடை என்பது நீட்டிப்பு செய்யப்படலாம் என்றும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார். கடந்த 2ஆம் தேதி பல்வேறு உலக நாடுகளுக்கு பரஸ்பர வரியை அறிவித்திருந்தார். அமெரிக்காவின் நடவடிக்கைகளுக்கு சீனா பதிலடி கொடுப்பதற்காக அமெரிக்க பொருட்கள் மீது 34% வரி விதித்துள்ளது. இதுபோல கனடா போன்ற வேறு சில நாடுகளும் பதிலடி கொடுக்க திட்டமிட்டுள்ளன. இதனால் உலக வர்த்தக போர் வெடிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் சர்வதேச பொருளாதார மந்த நிலை உருவாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் இஸ்ரேல் மீது வரி விதிப்பு கிடையாது என்று ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இஸ்ரேல் போரில் ஈடுபட்டு வருவதனால் அந்த நாட்டுக்கு மட்டும் வரி விதிப்பு கிடையாது என்று தெரிவித்துள்ளார். மேலும் வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பை இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு 2வது முறையாக சந்தித்தும் கலந்துரையாடியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் இணைந்து மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருந்த கூட்டு செய்தியாளர் சந்திப்பு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வெள்ளை மாளிகையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை இன்று சந்தித்தார். முன்னதாக இந்த சந்திப்பின் போது இருவரும் சேர்ந்து வெள்ளை மாளிகையில் ஒரு விசேட செய்தியாளர் சந்திப்பை நடத்துவார்கள் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த சந்திப்பில் இஸ்ரேலிய இறக்குமதி பொருட்களுக்கு 17% வரிகளை விதிக்கும் அமெரிக்கா முடிவு, காசாவில் தடுத்து வைக்கப்பட்ட தமது பணைய கைதிகளை விடுவிப்பதற்கான முயற்சிகள் மற்றும் இஸ்ரேல் துறைக்கு உறவுகள் தொடர்பில் இரு நாட்டு தலைவர்களும் கலந்துரையாட உள்ளதாக அறிவிக்கப்பட்டது. அத்துடன் சந்திப்பின் பின்னர் இதுகுறித்த முக்கிய விடயங்களை விசேட செய்தியாளர் சந்திப்பில் தெரியப்படுத்துவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. இருப்பினும் தற்போது அந்த விசேட செய்தியாளர் சந்திப்பை ரத்து செய்துள்ளதாக அமெரிக்க வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. அதேவேளை இரு தலைவர்களும் ஓவல் அலுவலகத்தில் ஒரு சிறிய குழு செய்தியாளர்களிடமிருந்து கேள்விகளுக்கு பதிலளிப்பார்கள் என்றும் வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது.
ஈராக்கில் செயல்பட்டு வரும் பல்வேறு ஈரான் ஆதரவு படைக்குழுக்கள் தங்களது ஆயுதங்களை கைவிட தயாராக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து அமெரிக்கா மற்றும் ஈராக் உயர் அதிகாரிகளை மேற்கோள் காட்டி செய்தி நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளதாவது: அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பொறுப்பேற்றதிலிருந்தே ஈராக்கில் செயல்பட்டு வரும் ஈரான் ஆதரவு ஆயுத குழுக்களை கலைக்க முகமது சியா அல் சூடானி தலைமையிலான ஈராக் அரசுக்கு அமெரிக்கா தொடர்ந்தும் அழுத்தம் கொடுத்து வருகிறது. இல்லையென்றால் அந்த குழுக்களின் நிலைகளை குறிவைத்து ஈராக்கில் கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்து வருகிறது. இந்த சூழலிலேயே சியா பிரிவை சேர்ந்த அரசியல் தலைவர்களின் உதவியுடன் ஈரான் ஆதரவு ஆயுத குழுக்களுக்கும் ஈராக் அரசுக்கும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிற நிலையில் இதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டு தங்கள் ஆயுதங்களை கைவிட தயாராக இருப்பதாக அந்த ஆயுத குழுக்கள் தெரிவித்துள்ளன. மியான்மரின் நில அதிர்வினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் எடுத்து செல்லும் வாகனங்கள் மீது அந்த நாட்டு ராணுவ குழு துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதற்காக அவ்வாறான தாக்குதல்களை நிறுத்துவதற்கு இராணுவ குழுவுக்கும் கிளர்ச்சி குழுவுக்கும் இடையே இணக்கப்பாடு எட்டப்பட்டது. எவ்வாறாயினும் அங்கு 14 தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அலுவலகம் தெரிவித்துள்ளது. போர் நிறுத்தம் அமலில் உள்ள சந்தர்ப்பத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ராணுவத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். தங்களின் மீது காரணமின்றி தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் அதற்கு பதிலளிக்கும் வகையிலேயே தாக்குதல் நடத்தியதாக மியான்மர் ராணுவத்தினர் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். மியான்மரில் ஏற்பட்ட நில அதிர்வினால் 3564 பேர் உயிரிழந்ததுடன் 5000க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர். அமெரிக்க திரைப்படங்களுக்கு சீன அரசாங்கம் முழுமையான தடையை விதித்துள்ளதாக சீன ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த அதிரடி முடிவு உலகின் மிகப்பெரிய பாக்ஸ் ஆபிஷ் சந்தைகளில் ஒன்றாக விளங்கும் சீனாவில் அமெரிக்க சினிமாவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. இது அமெரிக்க சீன உறவில் ஏற்கனவே நிலவும் பதற்றங்களை மேலும் மோசமாக்கும் என கூறப்படுகிறது. சமீபத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த புதிய வரிகள் சீன பொருட்களுக்கு 54% வரை வரி விதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து சீனா பதிலடி இந்த தடையை அறிவித்துள்ளது. இதற்கு முன்னதாக அரிய புவி உலோகங்களின் ஏற்றுமதியை சீனா கட்டுப்படுத்திய நிலையில் இது அமெரிக்காவின் மின்னணு மற்றும் பாதுகாப்பு துறைகளை பாதித்த நிலையில் அமெரிக்க திரைப்படங்களுக்கு சீனா தற்போது தடை விதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஒன்டாரியோ மாகாணத்தில் வர்த்தக நடவடிக்கைகளை பாதுகாக்கும் வகையில் அரசாங்கம் சில வரிச்சலுகைகளை வழங்குவதாக தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்ட நடவடிக்கைகளினால் ஏற்பட்ட நெருக்கடிகளை சமாளிக்கும் வகையில் சில மாநில வரிகளை 6 மாதங்களுக்கு தள்ளி வைக்கும் தீர்மானத்தை கனடாவின் ஒன்டாரியோ அரசு அறிவித்துள்ளது. சில மாநில நிர்வாக வரிகள், பேர், வைன் மற்றும் மதுபான வரி, பெட்ரோல் வரி ஆகியவை 2025 ஏப்ரல் 1 முதல் அக்டோபர் 1 வரை அறுவடை செய்யப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது நிறுவனங்களுக்கு சுமார் $9 பில்லியன் வரை பணப்புழக்கம் நிவாரணம் அளிக்கும். இது நிறுவனங்களுக்கு பெருமுதவியாக இருக்கும் என முதல்வர் டக்போர்ட் தெரிவித்துள்ளார். இது நிறுவனங்களுக்கு 6 மாதங்களுக்கு வட்டியில்லா கடனாக இருக்கும் எனவும் நிதி அமைச்சர் பீட்டர் பெட்லென் பால்வி தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தனது இலங்கை பயணத்தை முடித்த பிறகு இந்திய கடற்படையின் போர்க்கப்பலான INS ஜக்யாத்ரே இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் அதன் செயல்பாட்டு பணிகளில் ஒரு பகுதியாக கொழும்பில் நிறுத்தப்பட்டுள்ளது. கொழும்பில் இந்திய கடற்படை கப்பலான INS ஜக்யாத்ரே நிறுத்தப்பட்டிருப்பது பிராந்திய ஒத்துழைப்பில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக கருதப்படுவதாக கூறப்படுகிறது. இது கடல்சார் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான இந்தியா மற்றும் இலங்கையின் பகிரப்பட்ட உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது என இந்திய தரப்பு வலியுறுத்தியுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கை தூதுவர் குழுவின் புதிய தலைவராக இவான் பாபர் ஹேர்ஜியோ நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கையில் சர்வதேச நாணய நிதியத்தின் பணியின் தலைவராக சிறிது காலம் பணியாற்றிய பீட்டர் பிரோவர் தனது பதவிக்காலம் முடிந்ததும் வெளியேறியதை அடுத்து இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. 2022-2023 காலகட்டத்தில் இலங்கை அதன் மிக மோசமான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டு மீண்டும் சர்வதேச நாணய நிதிய திட்டத்திற்கு ஏற்ப நடவடிக்கை எடுத்தபோது நிதியத்தின் நாட்டிற்கான தூதுக்குழுவின் தலைவராக பீட்டர் பிரோவர் செயல்பட்டார். படிப்படியாக திட்டமிடப்பட்ட திட்டத்தின் வெற்றியை உறுதி செய்வதற்காக கடந்த 3 மதிப்பாய்வுகளை மேற்பார்வையிட ப்ரூவர் நடவடிக்கை எடுத்திருந்தார். இவ்வாறானதொரு பின்னணியில் சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கை குழாமின் புதிய தலைவராக பொறுப்பேற்ற இவான் பாபர் ஹேர்ஜியோ முன்னர் சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய பசிபிக் துறையின் துணைத் தலைவராக கடமையாற்றியுள்ளார்.
மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோ குடியரசின் தலைநகர் கென்சாசாவில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. கனமழை காரணமாக பல ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அந்நாட்டில் பெய்து வரும் கனமழையினால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி 33 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் பலர் படுகாயமடைந்துள்ளனர். கென்சாசாவில் உள்ள 13 மாவட்டங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனால் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதேவேளை கனமழை வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்க தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் ராணுவம் களமிறக்கப்பட்டு மீட்புப் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது. கனமழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதனால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. ரஷ்யாவின் சோயிஸ் MS-27 விண்கலம் செவ்வாய்க்கிழமை இந்திய நேரப்படி காலை 11 மணியளவில் கஜகஸ்தானில் பைகூர் நூர் ஹாஸ்மோடி ரோம் ஏவுதளத்திலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டுள்ளது. அதில் ரஷ்யாவை சேர்ந்த செர்கே ரைஷிகோவ், அலெக்சே ஜுரிட்ஸ்கி இருவர், அமெரிக்காவை சேர்ந்த யானி கேம் என மொத்தமாக 3 விண்வெளி வீரர்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு புறப்பட்டு சென்றுள்ளனர். அவர்கள் அனைவரும் இன்று மாலை 3 மணியளவில் சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடைவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அவர்கள் சுமார் 8 மாத காலம் அங்கு தங்கியிருந்து ஆராய்ச்சி பணிகளில் ஈடுபடுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிசம்பரில் அவர்கள் பூமிக்கு திரும்ப உள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.